பட்ஜெட் 6 கோடி, வசூல் 50 கோடி. கன்னட படம் சூ ஃப்ரம் சோ என்ன ஸ்பெஷல்? கன்னடத்தில் குறைந்த பட்ஜெட்டில் உருவான சூ ஃப்ரம் சோ திரைப்படம் நாடு முழுவதும் பெரும் வசூல் சாதனையை படைத்து வருகிறது. இந்த சுவாரஸ்யமான சினிமா குறித்து சற்று விரிவாக பார்ப்போம். அறிமுக இயக்குனர் ஜே.பி. துமிநாட் இயக்கத்தில் கடந்த ஜூலை 25ஆம் தேதி வெளியான திரைப்படம் தான் சூ ஃப்ரம் சோ. அதாவது சுலோச்சனா ஃப்ரம் சோமேஸ்வரா என்பதன் சுருக்கம்தான் இந்த படத்தின் தலைப்பு. பெரிய அளவில் எந்தவித விளம்பரமும் இல்லாமல் திரையரங்குகளில் இப்படம் வெளியானது. எனினும் ஓரிரு நாட்களிலேயே இப்படம் பற்றிய பாசிட்டிவ் விமர்சனங்கள் வாய் வழியாக காட்டு தீ போல பரவின. வெறும் 6 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த படம் முதல் 15 நாட்களுக்குள் இந்திய அளவில் 50 கோடி வசூலை எட்டி புதிய சாதனையை படைத்தது. இரத்தமும் வன்முறையும் நிறைந்த மாஸ் திரைப்பட கலாச்சாரம் பெரும் விஷயமாக மாறிவிட்ட தற்போதைய சூழலில் ஒரு மெல்லிய காதல் கதை அல்லது ஒரு முழு நீள நகைச்சுவை கதை தரமான பொழுதுபோக்கு படமாக வருவது மிகவுமே குறைந்துவிட்டது. அந்த குறையை போக்கிடும் வகையில் குடும்பமாக பார்த்து சிரித்து கொண்டாடக்கூடிய ஒரு கிராமத்து நகைச்சுவை விருந்துதான் சூ ஃப்ரம் சோ. வெள்ளந்தியான மனிதர்கள் நிறைந்த ஒரு தென் கர்நாடக குக்கிராமம். அங்கே வாழும் அசோகா என்ற இளைஞனை ஒரு பெண்ணின் ஆவி பிடித்திருப்பதாக ஊர் மொத்தமும் நம்புகிறது. அவ்வாறு நம்பப்படும் அந்த ஆவி அந்த கிராமத்தை, அந்த இளைஞனை, அவனுடைய குடும்பத்தை என்னவெல்லாம் செய்கிறது என்பதை வயிறு வலிக்க சிரிக்க வைத்து சொல்லியிருக்கின்றனர். கூடுதலாக ஒரு அழுத்தம் திருத்தமான குடும்ப வன்முறைக்கு எதிரான செய்தியை தேனில் தோய்த்த துவர் மருந்தாகவும் கொடுத்திருக்கின்றனர். எந்த விதமான ஆர்ப்பாட்டமான வெளியீட்டு விழாக்களும் நேரம் கொள்ளும் நேர்காணல்களும் இல்லாமல் நேரடியாகவே இப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த எதிர்மறை உத்தியும் ஆர்வத்தை தூண்டக்கூடிய திரைப்பட தலைப்பும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கிறது. வெகு காலத்துக்கு பிறகு நிறைய கதாபாத்திரங்களை கொண்ட ஒரு கன்னட திரைப்படம். ஒவ்வொரு தனி கதாபாத்திரங்களையும் பெயரை தாண்டி அவர்களின் தனி குணாதிசயங்களோடு நினைவில் கொள்ளும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு எளிய கிராமத்தின் எல்லா அடையாளங்களும் வெகு நேர்த்தியாக இயல்பு மீறாமல் நிறுவப்பட்டிருப்பது முதல் சிறப்பு. அமானுஷ்யத்தையோ மலினமான ஜம்ப்ஸ்கேர் திகில் காட்சிகளையோ நம்பாமல் இயல்பான பகடியில் எந்த மூட நம்பிக்கைகளுக்கும் இடம் கொடுக்காமல் வெகு கவனமாக திரைக்கதை பின்னப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். பெரும்பாலான காட்சிகள் சிரிக்க வைத்துக் கொண்டே நகர்ந்தாலும் ஒரு சில சரடாக ஆணாதிக்க குடும்பம் ஒன்றில் பிறந்து வாழும் ஒரு பெண்ணின் கண்ணீர் கதையை அதற்குள் சேர்த்தது மிகவும் அழகு. புத்தாயிர கன்னட பட உலகில் நம்பிக்கையான ஆளுமைகளில் முதன்மையான எழுத்தாளர், நடிகர், இயக்குனர் ராஜ் பி ஷெட்டி. இப்படத்தில் பெரிய ஆச்சரியமும் அவரே. தயாரித்தது மட்டுமல்லாமல் படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து தன்னை முன்னிலைப்படுத்தாமல் கதையை முன்னிலைப்படுத்தி நடித்திருப்பதையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். படத்தின் மிகப்பெரிய பலமே அதன் அப்பாவி மனிதர்களும் அவர்களுக்கிடையே நிகழும் அன்றாட வழக்கிலான இயல்பான நகைச்சுவை வசனங்களும் தான். எடுத்துக்காட்டாக ஒரு சிறிய கடையின் வாசலில் கண் தெரியாத முதியவர் நாயகனிடம் பேசுகிறோம் என்பது தெரியாமல் அவரை திட்டு தீர்க்கும் ஒரு நிமிட காட்சி. மற்றொன்று குடும்ப வன்முறைக்கு ஆளாகும் கதையின் நாயகி தன் அம்மாவாக பாவித்து ஆவியிடம் கண்ணீருடன் பேசும் காட்சி. வெறும் உடல் மொழிகளால், சின்ன எதிர்வினைகளால், கதாபாத்திரத்தின் தன்மைகளால் என நகைச்சுவையின் அத்தனை கூறுகளையும் பயன்படுத்தி இருக்கின்றனர். பொதுவாக இது போன்ற படங்களை மென்மையாக முடிப்பதே வழக்கம். ஆனால் ஒரு பெரிய திருப்பமாக படத்தின் இறுதி காட்சிகளில் வேறொரு நிறம் கொண்டு வேறொரு தளத்தையே அடைந்திருக்கிறார்கள். ஜே.பி. துமினத்தின் நடிப்பும் இயக்கமும் முதல் தரம். முன்னணி நட்சத்திரங்களின் பெரிய பட்ஜெட் படங்கள் தராத ஒரு மகிழ்வான அனுபவத்தை ஒரு சின்ன அகல் விளக்கு போல் இப்படம் நிறைவாகவே கொடுக்கிறது. எவ்வளவு பெரிய பட்ஜெட்டில் உருவான படமாக இருந்தாலும் சரி, இது போல சிறிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் சரி, கதை, திரைக்கதை நன்றாக இருந்தால் எந்தவித விளம்பரமும் இல்லாமலே படம் மக்களை போய் சேரும் என்பதற்கு சூ ஃப்ரம் சோ மற்றொரு சான்று.